ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நாகர்கோவில் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சேல மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மீன் கிடச்சிச்சின்னா இது சின்னதாக தான் இருக்கும், ஆனால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இந்த குழம்பு வந்து மண் சட்டியில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா பொரியட்டும். இப்போ வந்து 2 கொத்து கருவேப்பிலையும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 2-3 பல் பூண்டு, அதை வந்து லைட்டாக தட்டிட்டு இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய் லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் கூடுதலாக வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி வந்து லைட்டாக வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து புளியும் வந்து ஊற வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 கப் போல் தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 பல் பூண்டு. இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கினதும் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2.5 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே மசாலா வந்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் வந்து இப்போ சேர்க்க வேணாம். குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். இப்போ வந்து தேங்காய் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதித்ததும் மீனை வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா சால மீன் வந்து ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. அது சேர்த்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த மண் சட்டி சூட்லேயே வந்து நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் போட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும். மீனை எல்லாமே சேர்த்துட்டு இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். மீன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீன் கொதிச்சா போதும் குழம்பு. இப்போ சூப்பரான சால மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.